அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 15ஆம் தேதி முதல் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ரம் பெறுகிறாருங்க. வக்ரம் பெற்று லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தை நோக்கி நகருகிறார். இது உண்மையில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான குரு விரயத்தில் வக்ரம் பெறுவது என்பது தாமாக பல நல்ல விஷயங்களை மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. குறிப்பாக விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் இந்த தருணத்தில் தாமாக தொழில் ரீதியான நல்ல வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமையுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிரந்தரத்தை நோக்கி நகரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. சரியாக பயன்படுத்தி கொண்டால் பெரிய அளவிலான சிக்கல்கள், பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் போன்றவற்றை தவிர்ப்பதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கும். ஏனென்றால் குரு வக்ரகதியில் திரும்பிய முதல் 15 நாட்களுக்கு பிறகு சனியும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். குரு பகவான் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வக்ரம் பெறுகிறாருங்க. ஆனால் அதற்கு முன்னதாகவே அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து திருக்கணித பஞ்சாகமத்தின்படி அதன் பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். எனவே குருவினுடைய வக்ரம் என்பது மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் முதன்மையான யோக பலன் பெறக்கூடிய ஒரு ராசியாக நிச்சயம் மிதுன ராசி உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கிறாருங்க. அவர் விரயத்தில் சஞ்சரித்தாலும் கூட லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது பல்வேறு வகையான சிக்கல்கள், தடைகள் போன்றவற்றை நிச்சயமாக விளக்குகிறது. அதே சமயம் குருவின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் பகை கிரகமாக இருக்கிறாருங்க. இருந்தாலும் கூட புதனின் பார்வையில் ராசிக்கு குரு பகவான் சகாயமானவராக சமகிரகமாக இருக்கிறாருங்க. புதனின் பார்வையில் இருப்பதால் எனவேதான் அவர் வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது பல்வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைவாக வெற்றி பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக உள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. 7ஆம் இடமாகிய கலஸ்தரஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வக்ரத்தில் திரும்பி லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது இந்த தருணத்தில் தாமாகவே பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த விஷயங்களாக இருந்தாலும் கூட அவற்றை உணர்ச்சி வசப்படாமல் சிறப்பாக கையாளுவதற்கான முதன்மையான யோகமும் உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள், போட்டிகள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக பெறுவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது பொதுவாகவே குரு பகவான் முழு சுப கிரகமாக இருக்கிறார். அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அற்புதமான பலன்களை அள்ளி கொடுப்பாருங்க. அப்படிப்பட்டவர் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் நேர்கதியில் சஞ்சரிக்கும் போது அசூர வளர்ச்சியும் நன்மையும் அள்ளி கொடுப்பார். ஆனால் வக்ரகதியில் திரும்பும் போது 6, 8, 10 மற்றும் 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுப்பாருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில்தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு சஞ்சரிக்கிறார். எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய இந்த வக்ர மாறுதலால் பல நன்மைகள் நிறைவாக உண்டு. அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவினுடைய சுப பார்வை வக்ரகதியில் திரும்பியதற்கு பிறகு 4, 6, 8 ஆகிய இடங்களில் பதிகிறது. சுகஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்தில் குருவின் சுப பார்வை பதிவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறுங்க. புதிய சொந்த கட்டிடம் திறத்தல், தொழிலை புதிதாக துவங்குதல் மற்றும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்பில், நிரந்தர வேலை வாய்ப்பில் இணைதல் உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்கள் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக குருவின் சுப பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் இந்த தருணத்தில் இல்லத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு
பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் இந்த தருணத்தில் வக்ர குருவால் நிச்சயமாக உங்களுக்கு விலகக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. மறைமுகமாக சந்திக்கக்கூடிய தொல்லைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்க்கக்கூடிய வகையிலும் நீங்கள் திட்டமிடக்கூடிய பணிகள், காரியங்களில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையிலும் அதிரடியான மாற்றங்களை நிறைவாக பெற்று தருகிறாருங்க. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயம் ஆரோக்கிய தொல்லைகள் வெகு அளவில் கட்டுக்குள் வரும். அது மட்டுமல்லாது அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்புகள், உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய கடுமையான போராட்டங்கள், மன அழுத்தங்கள், கடன் சார்ந்த தொல்லைகள், ஏமாற்றம் போன்றவற்றில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 6ஆம் இடம் வலுப்பெறுவதால் அவர் உங்களுக்கு எதிராக மறைமுகமாக சூழ்ச்சி செய்கிறவர்கள் அல்லது நேரடியாக சூழ்ச்சி செய்கிறவர்களுடைய சூழ்ச்சிகள் அனைத்தையும் முறியடிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல அறிவாற்றலை அற்புதமாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே கனகச்சிதமாக பயன்படுத்தி கொண்டால் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தையும் பார்க்கிறாருங்க. குரு 8ஆம் இடத்தை பார்ப்பது அஷ்டம பாதிப்புகள் முற்றிலும் கட்டுக்குள் வரும். அதிலும் வக்ரம் பெற்று பார்ப்பது சிறப்பான மாறுதலை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே கலைத்துறை, அரசியல் துறை உள்ளிட்ட பல விஷயங்களில் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் வெகு அளவுல கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கிறபடி மக்கள் மத்தியில் செல்வாக்கும் முன்னேற்றமும் உயரக்கூடிய வகையில் உங்களது படைப்புகள் மற்றும் உங்களது திட்டங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்பு நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. எதிர்காலத்தை சிறப்பாக திட்டமிடக்கூடிய வகையில் இந்த குருவின் வக்ரமானது மிக சிறப்பாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி அமைகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக இருக்கக்கூடிய குரு விரயத்தில் வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு மிக பெரிய அளவில் பூர்த்தியாகும். பெண்மணிகள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் கனகச்சிதமாக கைகூடக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம். லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இந்த எளிய பரிகாரம் மிக பெரிய அளவிலான சக்தி வாய்ந்த மாற்றங்களை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பெற்றுத்தரும்.